Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல நாளைக்கோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்கு, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோமா லாஸ் பண்ணோமா, நாளைக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேற்று போட்ட பிளான் வந்து இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஸோ நாளைக்கு வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி பார்ப்போம். பட் பிளான் வந்து நம்ம வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு மீன் ஃபஸ்ட்டு நம்ம புட் சைடு போக ட்ரை பண்ணியிருப்போம். பட் அது ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் நம்ம கால் சைடு வந்து நீங்கள் நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் வந்து நான் பண்ணியிருக்கோம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ வாங்க, இது வந்து இப்போ வந்து நிஃப்டியில் 15 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். ஸோ நிஃப்டியில் வந்துட்டு எப்போ கூட நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. நம்ம டெலிகிராமில் வந்துட்டு இதோட லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம நேற்று ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று பிளான் என்ன வந்துச்சுன்னா கேப் அப் ஓப்பன் ஆகும் தெரியும். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% வந்து எதிர்பார்த்தேன். ஸோ நான் இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரேடும் போயிருந்தேன். புட் சைடு போய் ஒரு லாஸும் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கால் சைடில் வந்துட்டு ஒரு பையர்ஸ் வந்து நல்லா உள்ளே எங்கேஜ் ஆகி உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கால் சைடில் சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய புட் சைட்லேயும் வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 18,000 மறுபடியும் சப்போர்ட் எடுத்து நான் உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு என் ஷேப்பில் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் வந்துட்டு நான் வந்து கிளியராக வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப்பை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ மார்னிங் வந்து கேப் அப் போகும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனது உங்களுக்கு வந்துட்டு 9:51 வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே கிளியராக சொல்லிட்டேன் பாருங்கள். ஸோ நிஃப்டியோட டார்கெட்டும் வந்து டெய்லி நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் டெலிகிராமில் ஒரு ஃப்ரீ காலும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். 1 or 2 கால் நிஃப்டி அப் ட்ரெண்டு கோ வித் கால் அண்ட் டோன்ட் ட்ரை புட்டுன்னு வந்து 9:15 வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ 9:15 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கால் சைடு போக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரீ ட்ரேடு வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவேன். 105 என்ட்ரி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 95 என்ட்ரி சொல்லியிருந்தேன். 18,050 கால் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டார்கெட்டும் வந்து நல்லா ஹிட் கொடுத்து இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தா. ஸோ உங்களுக்கு பையர் சொல்ல வந்திருக்கானா செல்லர் சொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர்ஸ் வச்சு ஆர்டர் ஃப்ளோவும் நம்ம பார்க்குறோம், மார்க்கெட் ப்ரொஃபைலும் பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு வேறு ஒரு டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வேறு ஒரு நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி கான்செப்ட் அப்படிலாம் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுறதை நம்மளும் இப்போ ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய கால்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கால்ஸும் வந்து நம்ம போட்டிருந்தோம். சரி வளவலான்னு பேசாமல் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டியோட இது பார்த்துட்டு வந்துடுவாங்க பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த எக்ஸல் சீட் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இது என்ன எக்ஸல் சீட்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு கால்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி டைமிங், என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வித் ப்ராப்பர் டார்கெட், அதாவது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து எவ்வளோ என்ட்ரியில் போகணும், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதுபடி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா, ப்ராஃபிட் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் கேபிட்டல் வச்சு இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸ் கூட எடுத்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வீக்லி லாஸ்ட் வீக்கில் மட்டும் நம்ம கொடுத்த கால்ஸ் வந்துட்டு 11 கால்ஸ் கொடுத்துருக்கோம். 10 கால்ஸ் வந்து ஹிட் ஆகி ஒன்று தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 91% வந்து நம்ம அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ணோன்னா இன்றைக்கி ஒரு ஓவர் ட்ரேடே பண்ணிட்டோன்னு சொல்லாங்க. எப்போவுமே நம்ம 3 to 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி 6 ட்ரேட்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் 2 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டான். உங்களுக்கு ஒன்று வந்து பிடிஎஸ்டி ஹோல்டு சொல்லியிருக்கோம். நம்ம பிடிஎஸ்டி வந்து கால் சைடு ஹோல்டு சொல்லியிருக்கோம். ஸோ பிடிஎஸ்டி ஆல்ரெடி ப்ராஃபிட் இன்றைக்கே வந்துட்டு 500 rupees வந்து கொடுத்துட்டான் நம்ம கொடுத்த இதில் இருந்துட்டு. பட் இருந்தாலும் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் வந்து புட் சைடு வந்து நேற்றோட பிளான் படி போயிருந்தோம். அதில் ஒரு ஹியூஜ் லாஸ் 1000 rupees. மெம்பர்ஸ் வந்து ரிஸ்கி ட்ரேடுன்னு தான் சொல்லியிருந்தேன். நானும் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது கால் சைடில் சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துட்டு கால் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் அப்ட்ரெண்ட்னா யார் வேணால் கால் சைடு கொடுக்கலாம். அப்படி நீ என்னடா கொடுத்துட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் கொடுக்கலாம். பட் என்ட்ரி எந்த இடத்துல போகணும், ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடணும். ஸோ இப்போ அப் ட்ரெண்டுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வரும்போதே நம்ம 1000 2000 மைனஸில் இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம டைமிங்கோட வந்துட்டு இந்த டைமில் என்ட்ரி ஆகிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்த ஒவ்வொரு காலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோன்னா டைம் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போய் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்த கால்ஸ். ஸோ இந்த கால்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி 1700 rupees ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு கால்லே 1000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான்
நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கால் வந்து எடுக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் 500 ருபீஸ் தான். நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேடில் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம மெம்பர்ஸ் வந்து ஃபீட்பேக் வேணுனாலும் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து நம்மளோட மெம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. நான் போன வாரம் 500 கொடுத்து சேர்ந்த ஹீரோ ஜீரோலேயே வந்துட்டு 8000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னொரு ப்ரோ வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த காலை வச்சு ப்ராஃபிட் பண்ணி அதை வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனலில் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏகப்பட்ட லாஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. மார்க்கெட்டில் வந்துட்டு 1000 2000 எல்லாம் கிடையாது, lakh rupees லாஸ் பண்ணிங்களா நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நாளைக்கோட நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு கேப்பு கொடுத்து இந்த கேப் ஃபில் பண்ணாமல் பையிங் மொமெண்டம்லேயே இருந்தால், ஸோ இந்த பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் பையர்ஸா வீக் பையர்ஸா, இந்த கேண்டிலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கற்றுக்கிட்டு இதை வச்சு தான் வந்து நான் ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதை வச்சு தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து இதோட சிம்பிள் மேட்ரு, இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மார்க்கெட் பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர்ஸ் இன்ஸ்டியூஷனல்ஸ் அவங்கெல்லாம் வந்து எங்கே வராங்க, ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் டார்கெட் என்ன, அது வரைக்குமே வந்துட்டு இதை வச்சு நம்ம கணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக், அதை பற்றிலாம் நம்ம போக வேண்டாம். ஸோ நிஃப்டியோட நாளைக்கு பிளான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவாங்க. இப்போ நிஃப்டி வந்து க்ளோசிங் 18,088 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ நிஃப்டியோட டார்கெட் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம 18,150 வந்து சொல்லியிருந்தோம். பட் 130 ஒரு 10 பாயிண்ட்ஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் தான் அதிகமாக ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ 18,160 வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்து உங்களுக்கு ரிவர்சல் வர சான்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,160. ஸோ இந்த 18,160 வந்துட்டு உங்களுக்கு ஒரு பியரைஸ் என்கல்பிங் கேண்டில், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் 3 மினிட்ல, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டபுள் டாப் அப்படி கிரியேட் ஆனானா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் புட் சைடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 18,088 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா, கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஓகே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு 18,000 இருந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து கரெக்டாக பாருங்கள், நம்மளுடைய சப்போர்ட் ஜோன்லேருந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 18,000ங்கிறது நம்மளை போட்டிருக்க லெவல்ஸை வந்து அழகாக இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு செகண்ட் வந்துட்டு இந்த சப்போர்ட்லேருந்துட்டு மறுபடியும் போயிருக்கா. எப்போ பிரேக் அவுட் கொடுத்தானா அப்போ கூட நீங்கள் என்ட்ரி போயிருக்கலாம். பட் நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி போல், ஏன்னா இந்த புட் சைடு இன்றைக்கி வந்துருக்கு இங்கே எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் வந்துட்டு இன்ட்ராடே செல்லர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம புட் சைடு அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கி பையிங் மூமெண்ட்லேயே இருந்தோம். இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு நிஃப்டி. இப்போ ஸோ அப் ட்ரெண்டுக்கு மாறினங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு நம்ம பையிங் சைடில் தான் இருக்கணும், செல்லிங் சைடில் புட் சைடில் போகக்கூடாது. ஸோ நிஃப்டியோட நாளைக்கு பிளான் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு கீழே வரானான்னு பாருங்கள். இல்லை இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 18,250 இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தானா உங்களுக்கு 18,060 80 உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஸோ இந்த 3 தான் பிளான் இருக்கும் உங்களுக்கு. எப்போ ஃபர்தராக வந்துட்டு இந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோ வந்து பிரேக் அவுட் கொடுக்குறேன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இப்போ டவுன் சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது 17,950க்கு கீழே வந்தாவே வந்துட்டு நீங்கள் புட் சைடு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த லெவல்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ஒரு கேண்டில்ஸ், அதாவது கேண்டில் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆனா பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வந்து நிஃப்டியில் என்ட்ரி கொடுங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இப்போதைக்கு நிஃப்டி வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகிருக்கு யூஎஸ் ஜாப் டேட்டா வந்தங்காட்டி. ஸோ இதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறக்கு நிஃப்டி போகிறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ பட்ஜெட் ரேலி வரப்போகுது மார்ச்சில், அதுக்குள்ளே நிஃப்டி வந்து 19,000 வந்து டச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நிஃப்டியோட பிளான். ஸோ பேங்க் நிஃப்டியோட பிளான் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி போய்க்குவோம். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நிஃப்டி தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அவ்வளோவா பையர்ஸ் இல்லவே இல்லை. இப்போ வந்து போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா 1000 lakhs, அதாவது நிறைய பையர்ஸ் ஆர்டர்ஸ் வந்து பையிங் ஆர்டர்ஸ் நிறையா வந்துச்சு. அதே குவான்டிட்டி வந்துட்டு வால்யூமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு 1000 2000 இருந்துச்சு. ஸோ யாருமே இன்றைக்கி பையர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் அவ்வளோக்கா ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நிஃப்டி ஒரு நல்ல ரேலி கொடுத்துமே பேங்க் நிஃப்டி வந்து ஸ்மாலாக வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரேலி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ட்ரேடிங்கு. ஸோ ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் போயிருந்தோம். பட் இந்த இடத்துல ராங்கான இந்த சப்போர்ட்டு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நான் பையர்ஸ் வந்திருந்தோன்னு சொல்லி போயிருந்தேன். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டான். ஸோ ஓகே,
நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடில் நெக்ஸ்ட் டேயில் பார்த்துக்குவோம். இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் கொடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகிட்டு செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிற அளவுக்குலாம் போகல. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கோட பிளான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸை வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகும்போது சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருந்தானா 42,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்தானா வந்து உங்களுக்கு 42,800லேருந்து 42,500 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் 42,300லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு எப்படி தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லோவில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டு வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக ஷார்ட் டைமுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து செல் ட்ரெண்டில் இருந்தது வந்துட்டு உங்களுக்கு லோவர் ஹை கிரியேட் ஆயிருந்தது. இப்போ ஹையர் ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு கம்ப்ளீட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு அப் ட்ரெண்டு நல்ல கால் சைடு போகிறக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கோட பேங்க் நிஃப்டியோட பிளான். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் இங்கிருந்தே சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு சஸ்டைன் ஆகி மேலே போகிறானான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மேலே போகிறானா கீழே போகிறானா அப்படின்னால கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் 3 மினிட்ஸில் இல்லை 5 மினிட்ஸில் போங்க. 1 மினிட்ஸில் கூட போய்க்கலாம். நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். 3 மினிட்ஸில் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் சப்போர்ட்லேருந்து. ஸோ சப்போர்ட்லேருந்து டபுள் பாட்டம் கிரியேட் ஆகும்போது இந்த நெக்லைன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பை சைடு போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாகவும் நம்ம வந்துட்டு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இப்போது கால்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிங்களா ப்ராஃபிட்டும் போட்டிருக்காங்க. நிஃப்டி அப்சைட் டார்கெட் வந்து மார்னிங்கே வந்துட்டு நம்ம 950 to 1047 சொல்லியிருந்தோம். 18152 சொல்லியிருந்தோம். 18152. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியோட டார்கெட்டு மட்டும் இப்போ போய் பார்த்துருவோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட நாளைக்கோட பிளான் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு 1050க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். அந்த 15 மினிட்ஸில் போயிட்டோம்னா உங்களுக்கு 930 1050ங்கும் போது நம்மளுக்கு எங்கே இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்துட்டு 18,080 இருந்தால் கரெக்டாக நான் வந்து 150 சொல்லியிருந்தேன். 80லேருந்து 140, அதாவது 10 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. 10 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல நான் சொன்னதுக்கப்புறம் டார்கெட் சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான கன்சால்டேஷன் முடிச்சு உங்களுக்கு அழகாக ஒரு 80 பாயிண்ட்ஸ்னால் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து 20 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துட்டு க்ரோத் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு 300 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா வந்துட்டு இந்த மாதிரி சேனல் வச்சு உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க இது பண்ணுறது தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா வெறும் இந்த கேண்டில்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷனு, எஸ்எம்சி, அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே வேலைக்காகாது. மீன்ஸ் அதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. இதில் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் யார் இருக்காங்க, ஷார்ட் டேர்ம் பையர்ஸா இல்லை செல்லர்ஸா இல்லை யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இது தெரியுது. இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் டார்கெட் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சலாம். அப்போ டெலிகிராமில் போய் அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு முதல் நாளே மார்னிங்கே வந்துட்டு நிஃப்டியோட டார்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதில் நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி மார்னிங் 9 to 10 o'clock வந்து நான் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாவே நீங்கள் நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெம்பர்ஸ் வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அப்போ தான் வந்துட்டு ரீச் ஆகும். லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். பை.